ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? பன்னீர் பட்டர் மசாலாவா? ஆமா. செஞ்சிருக்கியா அதுக்கு முன்னாடி? செஞ்சதில்ல. பன்னீர் போடுறது சிக்கனே போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சிக்கனு 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 சிக்கன்ட்டு. சரி, செஞ்சிருக்கியா அதுக்கு முன்னாடி? செஞ்சதில்ல. அப்புறம் யூடியூப் சமையலா? இருக்கு நம்ம யூடியூப் பார்த்து செய்ய போறேன். யூடியூப் பார்த்து செய்யறேன். ஆனா யாரை பார்த்து செய்யறேன்னு தெரியுமா? அது செஃப் தீனாவா? செஃப் தீனா. எங்கிட்டலாம் பார்க்கல, ஒரு 4 பேரை பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியது. அவரு நல்லா செய்வாரு. சரி, செய்ய போறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீ என்னன்னு சொல்லு, சரியா? அதுக்கு வெங்காயம் கட் பண்ணும், பொடியா கட் பண்ணும். ஆரம்பிங்க. மேடம் என்ன பண்றாங்க? ஹாய் மேடம். என்ன வாயில வாப்பா. சின்னதா இருக்கணும். அதுக்கு அந்த டப்பா வாங்கி இந்த கைட்டு பூச்சி விழிச்சா கரகரகரமா எடுத்துருங்க. அதெல்லாம் வேஸ்ட். ஏன்? அதெல்லாம் உன்னை மாதிரி சோம்பேறி செய்யறது. அப்ப நீங்க கரகன்னு அறுத்துருவீங்க. அறுத்துருவீங்க. பாக்குறேங்க. கண்ணெறியுமே. கண்ணு இருந்தா இருக்கு. நான் வேணா போ. வடிவேல் சொல்ற மாதிரி சண்டேனா சட்டை கிழிதானே செய்யறது மாதிரி வெங்காயம் கட் பண்ணா கண்ணில் தண்ணி வர பேசு. அதை குட்டியா அது பிரெட்டை வாயில கடிச்சிட்டே இருந்தா அது என்னமோ கண்ணில் தண்ணி வராதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மெதுவா கையெல்லாம் அதுக்கு பண்ணுங்க. தக்காளி அப்படியே இருக்கிறதோட மல்லாக்க போட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மல்லாக்க போட்டு எடுத்து பாருங்க. உடனே தான் மல்லாக்க போட்டு இருக்கணும். மல்லாக்க போட்டு இருக்குண்ணா ஆடா. ஈஸியாக இருக்கா? கையை எடுத்துக்காத பைத்தியம். குட்டியாக இருக்க முடியல. அடுத்தாச்சா? ஆமா, மணி என்ன? நீங்க சாப்பிடுவோமா? வீடியோ எடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் ஆகணும். வீடியோ எடுக்கணும்னா செஞ்சாகணுமா? சாப்பாட்டை தியாகம் பண்ணி வீடியோல செய்யணும் அவசியம் இல்லையா? தக்காளி நிறைய போடணும்னு சொல்லுவாங்களே. 3 தக்காளி போதாதா? மேடம்க்கு என்ன வேணும்? தண்ணி வேணுமா? ஏய், என்ன பண்ற? அங்க போய் நக்கிட்டு இருக்கா? ஏய் ஜாய், வாங்க வா, வெளியே வா. அரிசி எது தின்ட்டா நினைக்கிறேன். இங்க வா. அம்மா சேட்டை. அம்மா என்ன என்னமோ போட்டா அதுக்குள்ள அடுப்புல? கஸ்தூரி மெட்டி. கஸ்தூரி மெட்டியா? வெங்காய செடியா? அருமை. சூப்பர். நெக்ஸ்ட் நமக்கு எதுக்கு அந்த நமக்கு தேவையா கோபி? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? பண்ணுங்க. ஸ்டைல்லாம் பண்றீங்க. அடப்பா பார்த்தா வச்சுக்கலாம். அப்புறம் ஏன் எப்படி பாக்குறீங்க? செட்டே ஆகல. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்துமா? ஓகே. நெக்ஸ்ட் உன்னை தூக்கி போட்டுக்கலாம். என்ன தூக்கி போடுறீங்களா? எதுக்கு? அஞ்சரை பொட்டியா? அஞ்சரை பொட்டிங்க 6 இருக்கு. உன்னை மாதிரி ஒரு அஞ்சரை தானே இருக்கணும். உன்னை மாதிரி ஒரு பைத்தியம். அதெல்லாம் எப்படிதான் தள்ள போறான்னா தெரியல. அஞ்சரை பொட்டியில் அஞ்சரை தானே இருக்கணும். அது 6 இருக்கு. நீ ஒரு 7.5. அடி பைத்தியக்காரி. ஏதோ டைலாக் சொல்றேங்கிற பேர்ல வளர்றா. கட் பண்ணிருக்கீங்க. போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை ஹைட் இருப்ப? நான் என்ன ஒரு 6. 6ஆ? நீ இருந்தா 6 ஹைட்டுங்கிறாங்க. பார்த்தா நீ பண்றதெல்லாம் 7.5 வேலை தான் பண்ற. அதுக்கு
செய்யா பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. போட்டாச்சு. சீரகம் போட்டாச்சு. போட்டாச்சு. சரியா? சரி. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டிக்கலாம். இதில் வந்து நம்ம என்னைக்குமே இந்த இலை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது என்ன இலை? பிரிஞ்சி இலையா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, ஆனால் இதில் போட்டிருக்கேன். வதங்கிடுச்சா? வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய். வதங்கிடுச்சா? கறி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பிரியாணி. அதெல்லாம் இல்லை, பச்சை மிளகாய் 2. இரு வரேன். அர்ஜு என்ன செய்யற? பால் விளாட்றியா? பாலை பைக்கில் ஓட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிற? வியாபாரம் பண்ணுறியா? எவ்வளோங்க ஒரு பால்? 3000 ரூபாயா? இன்னும் அநியாய வேலை சொல்கிறீங்க. போங்க, எனக்கு பாலை வேலைங்க. அடுத்து இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு ரெடிமேடா? கார்லிக் தான் நிறையா போடுவாங்க. ரெடிமேட் இல்லை, அரைச்சதே. ஒய்யே அரைச்சதே. ஒய்யே எங்க அந்த சாட்சி ஒன்று இருக்குமே, எங்க சாட்சி? பூண்டு தான் நிறையா இருக்கு. சாட்சியை அழிச்சிட்டியா? எங்க காணோம்? கண்ணுக்கு படாதே, பாருங்க. இதா இருக்கு சாட்சி. அடுத்து வந்து தக்காளி ஓட்டுக்கலாம். போடுங்க போடுங்க. சரியா? பாத்துங்க. அடுத்து மண்டை லைட்டா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த முந்திரி இருக்குல்ல, முந்திரி அரைச்சி முந்திரி இருக்குல்ல, முந்திரி 50 கிராம். அதை போட்டு 50 கிராம்னா இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். 50 கிராம் வேணாம், 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. ஏன் கிரீம் ஊற்ற போறீங்க? கரெக்டா கிரீம் ஊற்ற போறீங்களா? இல்லை, உனக்கு இனிச்சா புரியாது. வந்துகிட்டே இருக்குமா? எப்படி வந்துகிட்டே இருக்குமா? சரி, இது சரி. ரொட்டி எங்க? மாவு என்ன பண்ணல? பிணைஞ்சிக்கலாம். காமி நல்லா இப்படி பேஸ்ட்டாக இருக்கணும். சரியா? காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடணும், ஆனால் அது எங்கள்கிட்ட இல்லை. அதனால் நாங்கள் இதுவே போட்டோம். 2 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் தான். மல்லித்தூள் வேற சிம்மில் வச்சுக்கலாம். உப்பு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இந்த போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சா? இப்போ தண்ணி ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம் தான் ஊற்றணும். கிண்டிட்டு கொதிக்குதா? காமி கொதிக்குதா? கொதிச்சோன்னா மூடி போட்டு, மூடிலாம் போட தேவையில்லை, ஆனால் நான் மூடி போட்டேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தண்ணி லைட்டாக சுண்டணும். அப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா கிரேவியாக இருக்கும். சரியா? அது என்னமோ சொன்னாரே, உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து உடஞ்சிரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால செய்யறப்ப போட்டால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன் இப்படி திணற? இல்லை, அவர் சொன்னது மறந்துருச்சு. யூடியூப் பார்த்து விட்டு எடுத்துக்க வேண்டியதானே? இப்போ அது ரேட்டு பார்த்து சொல்லு. எவ்வளோ? ₹3. ₹3 தானே? ₹3 எடுத்துட்டு கொடு, வெளியில் கொடு. போடு. அடிச்சிடாத, வலிக்கும் என் பிள்ளைய. ஆமா ஆமா,
இரு 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 இரு. அது எப்படி யார் அதிகமாக தட்டுறாங்களோ அவங்க தானா? யார் அதிகமாக தட்டி நிற்கிறாங்களோ அவங்களா? 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அவ்வளோதான், முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அதில் அடிக்காத விழுந்துருவா. அப்படியா? குறுக்க இந்த கௌசிக் வந்தா வாங்க கௌசிக். என்ன பண்ணணும்? இப்பயாவது போடலாமா? பண்ணிட. எப்பா ரொட்டி வேற சுடணும். ரொட்டி வேற சுடணும். அது என்ன முந்திரியா? அவர் போடுறப்ப நான் ஒன்று பார்த்தேன். அவர் முந்திரி ஒருசாவே அரைக்கல, நிறைய அப்படி இருந்துச்சு முழுசு முழுசா. நீங்க தண்ணியை அரைச்சி ஊற்றி எவ்வளோ முந்திரி வேஸ்ட் பாருல்ல, அதில் 4 முந்திரி இருக்கும். அம்மா பட்ஜெட் கொடுக்கணும்னா அது ஏற்ற மாதிரி நடந்து காணுமா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. முதல் ஊற்றினதா கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஊற்றி மறுபடியும் மூடிடுவோம். ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகணும்? இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே வாக்குவாதம். என்னன்னு சொல்லு. இவ்வளோ நேரம் எங்கள் சொல்லு வாக்குவாதம். இந்த பன்னீர் டேட்டு கொடுத்து நான் சொல்ல இல்லைன்னு இவ சொல்ல. அதுலேயே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் இருக்கும். ஆகுதா? என்ன போடுற? கஸ்தூரி வெந்தய பொடி போடுறியா? என்ன கலக்கலன்னு வச்சுனீங்க, ஆஃப் ஆயிட்டீங்க. கஸ்தூரி வச்சிங்க தலையை சேர்த்து அடிச்சு மோந்து பாரு. ஏதோ அடிக்குது. நல்லா இருக்குன்னு சொன்னேன். என்ன? நல்லா 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 ஏதோ அடிக்குதா? ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்டா ஃபைனலா தான் பன்னீர் போடணும். கணேஷ் சொல்ற என்ட்ரியா? பன்னீர் ஏன் நான் கொஞ்சமா போட்டிருக்கேன்னா, இவருக்கு வந்து பன்னீர் பிடிக்காது, அதனால தான். இதே மசாலால சிக்கனை போட்டா எப்படி இருக்கும்? சரி, யாரு எங்க இருந்துங்க பிடிச்சிட்டு வந்தாங்க சிக்கன் சிக்கன் சிக்கன்? ஏன் மேடம் சிக்கன் திங்க மாட்டீங்க? போன வாரம் எல்லா கடையிலையும் சிக்கன் ரேட்டிங் பார்த்தீங்களே. சிக்கன் ரேட்டிங் பத்தி யார் அதில் அதிகமாக சாப்பிட்டா? நீதா? நான் இல்லையே. வேற யார்? நானா? உடையுதுங்க. உடையுதா? ஆஃப் பண்ணிடு. உடஞ்சிச்சுன்னா எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிடு. ஓகே, நம்ம டிஷ் ரெடி. பட்டர் போட மறந்துட்டாங்க. சாரிங்க. நான் தான் கேட்டேன் எதனால அதுக்கு பேர் பன்னீர் பட்டர் மசாலான்னு. பட்டர் போடணும் அப்படின்னு இப்பதான் ஞாபகம் வருது. அம்மா அம்மா எருமா மாவு தரணம்மா. பன்னீர் மாதிரி இருக்கு. சமைச்சுதானே சாப்பிடணும். மாவு பிசையணும்ல. இங்க பாரு, இங்க ஒரு திருடன் என்னமோ பண்றான். டேய், மாவு பிசையணும்ல ஜாஜுமா. உனக்கா மாவு பிசைஞ்சு பாறேன். மாவே பிசைக்க தெரியாது. அரிச்சு புடிச்சு ஆமா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
அடிச்சு போடுவேன். எங்கே போகிறான்? கொஞ்சம் ஆஃப் பண்ணி போங்க. பசங்களுக்கு கொண்டு போட்டுக்கேன். ஏன் தசை தெரியாது. சத்தமாக தான் சொல்லுது. பெசை தெரியாதா, அதனால பெசஞ்சதுக்கு அப்புறம் காட்டணுமா? சரி பிணைங்க. அக்காவாடி வேணாம் வேணாடா. அடிமா ஜாயிரா அஜு அடி. ஐயோ வேணாம் அம்மா அடிக்காத. மாவே கணஞ்சாச்சோ? அது வந்து மாவு பிசைய தெரியும் சரியா. பிசைய தெரியாதுன்னா சொல்ல முடியாது. பிசைய தெரியும், ஆனால் எப்படி சொல்ல ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பிசைய தெரியாதுங்க. ஆனால் எப்படி பிசைஞ்சிருவேன். ஏய் மாவு எடுத்து வாயில வைக்கலாம். ஏய் செஞ்சுட்டு பெற்றிருப்ப. ஐயா நீ சுட்டுறேன்னா நாளைக்கு தான் சாப்பிடுவோம். அதனால நானே இருப்பேன். அடி அடுப்பு யாரை சீன் பண்ணுது? நான் தான் சீன் பண்ணா. என்னடா எவ்வளவு நேரமா வேலை என்ன கடுப்பாகிட்டு இருக்கு. சரி வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? போடுங்க. போட்டுட்டேன். எத்தனை தடவை இங்கே இங்கிட்டு திருப்பி போட்டேன், இங்கிட்டு திருப்பி போட்டேன். வெந்துருக்குமா? கழுவுலாம் சொல்லிடாது, நம்ம கழுவுற வேலையே ஆகாது. ரொட்டி நல்லா சாப்பிட்டா தான் இருக்கு. மசாலா பட்ரு பட்டரா சி பன்னீர் இருக்குது. நல்லா காரம். நீ தான் இனிக்க கூடாதுன்னு சொன்ன. பன்னீர் பட்டர் மசாலா நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கு. உண்மையாவா? நீ என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? எங்க நெவிட்டுமா நேட்டு அச்சோ என்னடா நெவிட்டான். சரிடா. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் தான் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்றேன். பாய்.